कुछ कुछ होता है हार्ट पिछे पिछे போட்டால் குச்சி குச்சி होता है हार्ट पिछे पिछे குச்சி குச்சி होता है हार्ट पिछे இது மாதிரி பாட்டு ஃபுல்லாவே கீழ இருந்து சென்டர் மேல புரியுதுங்க நான் சொல்றது லோல இருந்து லோ மிடில் அப்பர் இது வரைக்கும் எல்லா வரிகளும் இப்படி இப்படி எடுத்துருப்பாரு அதுல கேட்டீங்கன்னா ஒருத்து கேட்டீங்கன்னா அப்பதான் அந்த குரூவ் கடிச்சு பாட்டுக்கு ஸ்ட்ரென்த்தா நின்னுது. சூப்பர் சூப்பர் ரைட். இந்த பாட்டு ஒரு 2 லைன் எங்களுக்காக பாட முடியுமா? டேலெல்லோ டார்லிங் பார்த்தாலே சார்ஜிங் மேக்னெட் கண்ணால ராக்கெட் விட்டால 2 லைன் தானே கேட்டேன். ஒரு 6 லைனா பாடிட்டு போல பறந்த என்ன ஜட்ட போல சீர விட்டா அட்டுமாலா இருந்த என்ன இட்டு அல மாத்தி புட்டா ஏன் சல்லடிக்கு நான் உந்த தடுக்கி என்ன போட்டா மடக்கி போடு குச்சி குச்சி ஓத்தாகே குச்சி குச்சி ஓத்தாகே ஆர்ட்ட பிச்சு பிச்சு போட்டாலே அப்படி சூப்பர் சூப்பர். அதுல ஒன்னும் ரெடி வந்து இந்தி ஆத்மே क्या होना तुमको मेरा क्या होना तुमको கைத்த பூச்சி அமுக்கோ பொண்ணு வந்து இந்திக்கார பொண்ணுன்னு சொன்னாங்க. அதனால क्या होना तुमको கைத்த பூச்சி உனக்கு என்ன வேணும் சீக்கிரம் சொல்லு அப்படின்ற மாதிரி அது ஒண்ணு. அப்புறம் லடிக்கு மீது ஐயோ நூத்தர பத்திர காத்தர மச்சான் 1000 பத்திர கோத்தர மச்சான் கல்லே திற மல்லே திற எதிர்க்க வந்து சூடே திற அக்கட துக்கட லக்கட மச்சி லடிக்கு ஆத்மே கையில போச்சு क्या होना तुमको கழுத்தை பூச்சி அமுக்க வருமா. இன்னொன்னு வராங்க யா மாமியா உன் அத்தா தூங்கி அந்த போன் பார்த்தா ஐயோ அதே கொஞ்சம் போடுப்பா அது கட் பண்ணுப்பா அது மட்டும் போடுங்க. அது கட் பண்ணி ஏன்னா அது வந்து ஹிந்தில வந்து நீங்க இதுக்கு ஹிந்தி ரிசர்ச் பண்ணி எழுதுனீங்களா? மை பேபி கா நீங்க இதுக்கு ஹிந்தி அதுல என்ன இல்ல அர்த்தம்? ஹிந்தி ஆல்ரெடி தெரியும் இல்ல அவருக்கு வரும் ஆட்டோமேட்டிக்கா. நான் நார்த் ஃபுல்லா 12 ஸ்டேட்டுக்கு நான் வர்க் பண்ணேன் 2004ல. அப்ப எனக்கு ஹிந்தி நல்லா தெரியும். அதை வந்து ஒரு காமெடியா அதுல எழுதிருப்பா அது சொல்லிடணும்ல. அது மை பேபி கே போல்தா யா மாமியா ஊ ஆத்தா தூங்கி எழுந்து போன் பார்த்தா அது எப்படி வரும்னா மை பேபி கால் ஆத்தா தூங்கி எழுந்து போன் பார்த்தா மை பேபி கால் ஆத்தா யா மாமியா ஊ ஆத்தா மை டார்லிங் போன விட்டுருப்பா அது குழப்பமா மை பேபி கே வண்டிங்க கிட்ட வண்டிங்க மை பேபி கே போல்தா யா மாமியா ஊ ஆத்தா தூங்கி எழுந்து போன் பார்த்தா யா டார்லிங் கால் ஆத்தா. அந்த ஆத்தானா வருது மை பேபி யா மாமியா ஊ ஆத்தா இது இந்தியா அதே இதையும் சேர்த்து எப்படியோ குழப்பி அடிச்சாச்சு. இவரே குழப்பிச்சு அவரோட லிரிக்ஸ் அவரே குழப்பிடுச்சு. பட் சூப்பரா பாட்டு அது இந்த ஒரு ரைமிங்கா டைமிங்கா கரெக்டா செட் ஆயிடுச்சு. அதுதான் இப்போ வந்து அவ்வளவு பேருக்கு மத்தியில ரீல்ஸா ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. ஸோ மணிச்சந்திரா முதல் படம் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க கோரியோகிராஃபரா. ஸோ யாருக்கு வந்து இது பயங்கரமா டெடிகேட் பண்றீங்க நீங்க? யாருக்கு டெடிகேட் பண்றேன்னா முதல்ல நான் எனக்கே டெடிகேட் பண்ணிக்கிறேன். சூப்பர்மா தேங்க்ஸ்ண்ணே. லவ் யூப்பா. அதான் உன்னுடைய ஆமா 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 அவர் பட்ட கஷ்டத்துக்கு அவர் அவர் பட்ட முதல்ல கஷ்டத்துக்கு அவருக்கு கிரெடிட் கொடுத்தது இல்ல மத்தவங்க ஆக்சுவலி சினிமா உள்ள வரதுக்கு முன்னாடியே பயங்கரமா பயம் கொடுத்தாங்க எனக்கு. நீ வந்து ரியாலிட்டி ஷோ அது நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இங்க ஒரு சாங் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அப்படியே ஒரு சாங் கிடைச்சிட்டாலும் அடுத்து உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி பயங்கரமா நிறைய என்ன இது பண்ணாங்க. நீ ரியாலிட்டி ஷோ பெட்ரு உனக்கு அப்படியே நீ போறதுதான் பெட்ரு அப்படின்னு. இல்லை பேசாம ஆக்டிங் அந்த மாதிரி போயிருன்னு. ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் என்னோட மெயின் இதுவே வந்து கொரியோ தான். அதை நான் எக்காரணத்துக்கு கொண்டு அதை விட்டு தர மாட்டேன். நான் கண்டிப்பாக நான் அதை பண்ணியே பண்ணுவேன்னு சொல்லி அதான் அப்பயே சொன்ன மாதிரி பேஷன்ஸ் ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணேன். நிறைய வந்து இது பாட்டெல்லாம் சரி நம்ம ரொம்ப லீகலாக போகணும். ஏன்னா 5 வருஷம் நான் சினிமாவில் பேக்ரவுண்ட் டான்ஸராக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பயங்கர ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஆப்வியஸாக நம்ம ரியாலிட்டி ஷோஸில் பட்ட அந்த ஸ்ட்ரகிள் மாதிரி தான் இருந்தது. பட் இது கொஞ்சம் கடல் அளவில் இருந்தது. இது வெறும் கிணறு அளவில் இருந்தது. யாருமே வந்து இவர் இருக்கிறாரு யாருமே வந்து ஹெல்ப்லாம் பண்ணல. சும்மாலாம் இல்லை. நான் கொடுத்தாங்கிறேன் எனக்கு எவ்வளோ இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ ஃப்ரெண்டுங்கிறானுங்க கூப்பிட்டுலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த படத்தில் போய் பாடு இந்த இதில் போனால் எதனா ஒன்று சும்மா அவங்களுக்கு நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்போம். ஆனால் அவங்க நம்மளுக்கு பண்ண மாட்டாங்க. அது மாதிரி இவருக்கும் வந்து இவர் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் போய் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இவருக்குலாம் வந்து கூப்பிட்டு இந்த படத்தில் போய் பண்ணு நான் ரெக்கமெண்ட் பண்ணி வரலாம் எவனுமே சொல்லவே இல்லை. ஆக்சுவலி ரெக்கமெண்ட்லாம் எனக்கு எதுவுமே எவனுமே பண்ணல. யாரும் பண்ணல.